ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே ஊர்ல 50-60 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தங்க இதே மாதிரி தண்ணி மேல அடிச்சு சத்தியம் பண்ணி அவங்க வாக்க காப்பாற்ற முடியாம உயிரை விட்டுருக்காங்க. சொன்ன வாக்க காப்பாத்துற வரைக்கும் அன்னம் தண்ணி ஆகாரம் இல்லாம இருக்கணும். அதானே? ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கூடாது. அவ்வளவுதானே? இதுக்கு மேலே உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலையா? சிதம்பரம் ஐயாவுக்கு பதிலா கதிர் இப்படி ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல நம்ம பேசினா அது அந்த சாமிக்கே அடுக்காது. அது தர்மமும் இல்ல. இதுக்கு மேல யாரும் எதுவும் பேச வேண்டாம். கிளம்பலாம். என்னடா அப்படி ஆயி போச்சு? யோ என்னையா நீ? நாம நினைச்சதை விட இங்க ஒரு பெரிய விஷயமே நடந்துருச்சு. இத சொன்னா கலிவர்தானனும் சந்தோஷப்படுவாரு. சரி கதிரு, நடந்த விஷயத்துக்கு வருத்தப்பட்டுக்க வேண்டாம். இது கோவில் விவகாரம். அதனாலதான் முன்ன பின்ன பேசுற மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்லண்ணே, நீங்க போய் கோயில் நோம்பு சாட்டுக்கான வேலையை பாருங்க. வா. என்ன முரளி, போனவங்க தானா? போனையும் காணோம், உன்னையும் காணோம். அத்த அவனுக்கு தான் சொல்றா. என்னடா சொல்ற? என்னடா முகம் மாறிடுச்சு? அது ஒண்ணு இல்ல. என்ன வார்த்தைய முழுங்குற? ஏய், என்னாச்சுன்னு சொல்லி தொலை. ஊர்க்காரங்க இல்ல, ஊர்காரங்களை நடு வழியிலே மடக்கி அந்த நர்மதாவும் கதிரும் பேசி திருப்பி அனுப்பிட்டாங்களாம். அவனும் அவளும் பேசி திருப்பி அனுப்புற வரைக்கும் கூட போன உன் ஆளுங்க என்ன ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களா? அவனுங்களும் எவ்வளோ பேசி ஊர்காரங்களை சிதம்பரம் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் கலவரம் பண்ணலான்னு தான் பார்த்துருக்கானுங்க. ஆனால் அந்த கதிர் சட்டுன்னு நோம்பு சாத்தத்துக்குள்ள நகையை திருப்பி தரோன்னு தண்ணியில் அடிச்சு சத்தியம் பண்ணிட்டானாப்பா. அதனால நம்ம ஆளுங்க எதுவும் பேச முடியாம ஊருக்காரங்க கூடவே திரும்பிட்டாங்களாம். சிதம்பரம் பேரன் தண்ணியில அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கானா? அம்மாடி, உனக்கு அதை பத்தி தெரியுமா? உடன் பொறப்பே, நானும் இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தவதான். எனக்கு தெரியாம இருக்குமா? இப்ப தண்ணியில சத்தியம் பண்ண அந்த சிதம்பரம் பேரன் அந்த நகையை எடுத்து கொடுக்கிற வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டான்ல? ஆமாம்மா. இப்படி ஒரு திருப்பத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவனுங்க கிட்ட இப்படி ஒரு சத்தியத்தை பண்ணதே அந்த சிதம்பரத்துக்கிட்ட அந்த ஊர்க்காரனுங்க வந்து நகைய வீட்டு வாசல்ல நின்று கேட்க கூடாதுன்னு தான். ஆனா தன்னுடைய பேரை நமக்காக இப்படி ஒரு சத்தியத்தை பண்ணிருக்கிறான்னு அந்த கிழவனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அவன் ஆடி போயிடுவான். அதனால இந்த விஷயத்த அந்த கிழவனுக்கு தெரியாம மறைச்சிருவானுங்கம்மா.